நியூஸ் நவ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். உலக எய்ட்ஸ் தினம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த தினம் சும்மா ஞாபகத்துக்காக கொண்டாடுறாங்களா இல்ல இந்த நோயோட சீரியஸ்னஸை மக்களுக்கு உண்மைக்குமே புரிய வைக்க அனுஷ்டிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எய்ட்ஸ் நோயாளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குதே தவிர இது வரைக்கும் குறைஞ்ச பாடில்லை. 1988ஆம் ஆண்டு முதல்ல ஒவ்வொரு ஆண்டுமே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுது இந்த எய்ட்ஸ் தினம். இந்த எய்ட்ஸ் தினத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் இந்த நோயால இருந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சர்வதேச தினம் தான் இது. 2024ஆம் ஆண்டுக்கான உலக எய்ட்ஸ் தின கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியான பாதையில் செல்லுங்கள், எனது ஆரோக்கியம் எனது உரிமை அப்படின்றது தான். 2030க்குள்ள பொது சுகாதார அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய இந்த எய்ட்ஸ் நோய் முற்றாக ஒழிக்கணும்ன்ற ஒரு விஷயம் 2015ஆம் ஆண்டுல ஐநா முதலா நிர்ணயிச்சது. ஆனாலுமே இந்த இலக்கு அடைய எங்க முன்னாடி பல சவால்கள் இருக்கு. அதுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா மட்டுமே பத்தாது, அதற்கான பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு அவசர தேவை காணப்படுது. அது மட்டும் இல்லாம சர்வதேச உலக அமைப்புகள் கூட இந்த விழிப்புணர்வை தாண்டி பல நடவடிக்கைகளை இன்னும் வரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. மில்லியன் கணக்கான மக்களை காவு வாங்கின இந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்கு பிறகு மக்களுக்கு இந்த HIV வைரஸ் அப்படின்றத மறந்து போன ஒரு விஷயமா மாறி போச்சு. ஒரு தடவை தொற்றுனா வாழ்நாள் முழுக்க வாட்டி வதைக்கிற நோய் பாதிப்பான இந்த எய்ட்ஸ் இப்போ சமூகத்துல வெளிப்படையா இல்லாம திரைமறைவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சைலண்ட் கில்லர் மாதிரி தன்னோட வேலையை காட்டிட்டு இருக்கு. உலக சுகாதார ஸ்தாபனத்தால இந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கைகளோட படி உலகளாவிய ரீதியில 423 மில்லியன் பேர் இந்த எய்ட்ஸ் பாதிப்பால வாழ்ந்துட்டு வர்றதா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எய்ட்ஸ் பாதிப்போட வாழ்றவங்க 65% ஆப்பிரிக்க பிராந்தியங்களை சேர்ந்த மக்கள் தான். கடந்த ஆண்டுல எய்ட்ஸ் பாதிப்போட வாழ்ந்துட்டு இருக்கிற பிறந்த குழந்தை முதல் 14 வயது வரையான சிறுவர்கள்னு சொல்லலாம். அவங்க அவங்களோட தொகை பாத்தீங்கன்னா 14 மில்லியன்கள். அதே மாதிரி கடந்த வருஷம் 6,30,000 பேர் இந்த எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டு மரணமாகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 76,000 சிறுவர்கள் இந்த எய்ட்ஸால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. எய்ட்ஸ் ஒரு உலகளாவிய நோய்னு தெரியும். ஆனா இலங்கையில எந்த மாதிரியான நிலையில இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வைத்தியசாலைகளை குருதி மாற்று, அப்புறம் ஊசி செலுத்துதல் அப்படின்ற சுகாதார முறைகேடுகள் வாயிலாக எய்ட்ஸ் பரவுற வாய்ப்பு இலங்கையில குறைவு. அதுக்கு காரணம் இலங்கையில சுகாதார கட்டமைப்புகள் சிறப்பாகவே காணப்படுது. எய்ட்ஸ் பரவுற வீதம் குறைவா இருந்தாலுமே இலங்கையில முறைகேடான உடலுறவுகள் மூலம், அதாவது இந்த செக்ஸ் மூலமான ஒரு விஷயம்னால இலங்கையில எய்ட்ஸ் நோய் அதிகரிச்சு வரதா தகவல்கள் தெரிவிக்குது. அடுத்ததா இந்த வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவ்யூவால இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கைகள் பிரகாரம் பாத்தீங்கன்னா, HIV தொற்றால பாதிக்கப்பட்ட 243 நாடுகளோட வரிசையில இலங்கைக்கு 114வது இடம் கிடைச்சிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டுல மட்டும் புதுசா 200 பேருக்கு இந்த HIV தொற்று ஏற்பட்டிருக்கு. அதே நேரம் HIVயால 100 மரணங்களும் இலங்கையில பதிவாகி இருக்கு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில HIV தொற்றால பாதிக்கப்பட்ட நிலையில உயிர் வாழ்றவங்களோட தொகை பாத்தீங்கன்னா 4700ஆக காணப்படுது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில இருக்கிற சனத்தொகையில 1,00,000 பேருக்கு, அதாவது 0.01% என்ற வகையில இந்த HIV வைரஸ் தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 10 வருஷங்கள்ல ஆண்களுக்குள்ளேயே புதிய எய்ட்ஸ் நோயாளர்கள் பெருமளவா அதிகரிச்சிருக்கு. அந்த நோயாளிகள்ல 15% பேர் 15-24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இலங்கையில HIV தொற்றால பாதிக்கப்படுறதுல யார் கூடன்னு பாத்தீங்கன்னா, ஒரே உறவுல ஈடுபடுறவங்க, அதாவது ஓரின சேர்க்கையாளர்னு சொல்லுவாங்க. அவங்களோட HIV தொற்று பாத்தீங்கன்னா இலங்கையில 13% காணப்படுது. போதை வஸ்து பாவனையாலையும் இந்த HIV தொற்று பரவுற வீதம் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. எய்ட்ஸ் பாதிப்பை முற்றாக குணப்படுத்துறதுக்கு இதுவரை எதுவித மருத்துவ சிகிச்சைகள் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா இந்த நோயோட வீரியத்தன்மையை குறைக்கிறதுக்காகவும் மக்கள் மத்தியில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்கான பல விஷயங்கள், வேலை திட்டங்களை நாங்க நடைமுறைப்படுத்தலாம். இன்னைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான மக்களை ஒரு சாபக்கேடா நோக்குற ஒரு சமூக அணுகுமுறை, அப்புறம் பாலியல் நடத்தைக்கு களங்கம் கற்பிக்கிற செயற்பாடுகள், அப்புறம் மத நம்பிக்கைகள், இந்த தொற்றை பகிரங்கப்படுத்தினா சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்படலாம், தங்களை ஒரு கேலிக்கு உள்ளாக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியிலேயே ஏற்பட்டிருக்குது. எய்ட்ஸ் பாதிப்பை முற்றாக குணப்படுத்துறதுக்கு இதுவரை எந்த விதமான மருத்துவ சிகிச்சைகளும் கண்டுபிடிக்கல. ஆனா இந்த
நோயை தணிக்கிறதுக்காகவும் தொற்றுக்குள்ளானவங்களை வந்து நோய் எதிர்ப்பு முறைகளை வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் சிகிச்சைகள் வந்து அளிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி இந்த சிகிச்சையால HIV வைரஸ் உடல்ல இருந்து முழுமையா ஒழிக்கப்பட்டாலுமே அதனோட செயற்திறன் வந்து இன்னும் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் காணப்படுது. அதனால இந்த HIV நோய் பற்றின விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறதுக்கு முகமா இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் 1ஆம் தேதி இந்த உலக எய்ட்ஸ் தினத்தை வந்து அனுஷ்டித்து வருது. எய்ட்ஸ் ஒழிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே சுகாதார கட்டமைப்பு மட்டும் இல்லாம அனைத்து தரப்பினரும் வந்து இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில பரவலா ஏற்படுத்தணும்ன்றதை தவிர அதற்கு மேலதிகமா செயல்திறன் சம்பந்தமான பல விஷயங்கள், காத்திரமான நடவடிக்கைகள், வேலை திட்டங்கள் வந்து இன்னும் வரைக்குமே செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம்.